மாவலி சக்கரவர்த்தி வாமனனை மதித்து வியந்து வரவேற்றல். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் அளப்பரிய மாயச் செயல்களில் வல்லவனான திருமால் முப்புரி நூலும் மூஞ்சிப்புல் அரைநானும் அணிந்த வேத வித்தைகள் கற்கும் நாவையுடைய ஒரு இளம் பிரம்மச்சாரி கோலத்தில் மாவலியின் வேள்விச்சாலைக்கு சென்ற காட்சியை கம்பர் மிக அழகாக கண்முன் நிறுத்தினார். அங்கே தன் யாகசாலைக்குள் கால் பதித்த அந்த குட்டி குடில் மீது மாவலியின் பார்வை படுகிறது. இனி நடப்பதை பாருங்கள். அன்று அவன் வந்தது அறிந்து உலகு எல்லாம் வென்றவன் முந்தி வியந்து எதிர்கொண்டான். நிந்தனின் அந்தனர் இல்லை நிறைந்தோய் எந்தனின் உய்ந்தவர் யார் உளர் என்றான். அன்று அவன் வந்தது அறிந்து, ஆகா, ஒரு சிறுவன் பூணூலோடும் தர்ணப்புல்லின் அரைநானோடும் ஒளி வீசும் முகத்தோடும் என் வேள்விச்சாலைக்குள் வருகிறானே என்று மாவலி சக்கரவர்த்தி கண்டான். அவன் வந்தது ஒரு சாதாரண பிரம்மச்சாரி இல்லை, அது தெய்வீக பேரொளி என்பதை அவன் உள்ளம் உணர்ந்தது. ஆம், அறிந்து, வெறும் பார்வையில்லை, அகக்கண்ணால் அறிந்து கொண்டான். உலகு எல்லாம் வென்றவன் முந்தி வியந்து எதிர்கொண்டான். யார் இந்த மாவலி? தேவர்களையும் அசுரர்களையும் வென்று விண்ணுலகையும் மண்ணுலகையும் தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்த, மூவுலகையும் தன் ஒற்றை கொடைத்திறத்தால் கட்டி போட்ட சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட மாமன்னன் ஒரு சிறு பிரம்மச்சாரியை கண்டதும் தன் அத்தனை பெருமைகளையும் மறந்து முந்தி எல்லோருக்கும் முன்னால் பரபரவென்று எழுந்து ஓடினான். வியந்து அந்த சிறுவனது தேஜஸை கண்டு மலைத்து போனான். இது வெறும் ஆச்சரியமில்லை, இறை பெரும் தன்மையை கண்ட பக்தனின் பரவச ஆச்சரியம். அவனை எதிர்கொண்டான். சாதாரணமாக அல்ல, கைகூப்பி வணங்கி உபசரித்து வரவேற்று அழைத்தான். மாமன்னனின் பணிவை கம்பர் எத்துணை அழகாக சித்தரிக்கிறார் பாருங்கள். நிந்தனின் அந்தனர் இல்லை நிறைந்தோய். உள்ளே அழைத்து வந்ததும் மாவலி பணிந்து நின்று அந்த பாலகனை நோக்கி கூறினான், ஐயனே, நிறைந்தோய், நீங்கள் முழுமை பெற்றவர், தவம் ஞானம் ஒளி எவற்றாலும் நிறைந்தவர். உங்களை விடச் சிறந்த அந்தனர் யாரும் இல்லை, இருக்கவும் முடியாது. என்னே மாவலியின் பக்தி, என்னே அவனது வாய்மை. ஒரு மகா சக்கரவர்த்தி ஒரு குட்டி பிரம்மச்சாரியை நோக்கி நிந்தனின் அந்தனர் இல்லை என்று தன் தலை தாழ்த்தி போற்றுகிறான் என்றால் அந்த குழந்தையில் எத்தகைய ஒரு பிரகாசம் இருந்திருக்க வேண்டும். எந்தனின் உய்ந்தவர் யார் உளர் என்றான். மேலும் அவன் தொடர்கின்றான், அன்றியும் ஐயனே, உங்களைப் போன்ற பேரொளி பொருந்திய ஒரு முனிவர் என் இல்லத்திற்கு என் யாகசாலைக்கு வருகை தந்த பிறகு என்னைப் போல பேறு பெற்றவர், என்னைப் போல உய்வு பெற்றவர் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? நானே மிகச்சிறந்த பாக்கியசாலி என்று தன் பேறு வகையை வெளிப்படுத்தினான். இந்த வார்த்தைகளில் எந்த ஆணவமும் இல்லை. மாறாக இறைவனை தன்முன் கண்ட ஒரு பக்தனின் அகமகிழ்ச்சி மட்டுமே பொங்குகிறது. உலகின் எல்லா செல்வங்களும் எல்லா வெற்றிகளும் ஒருபுறம், அந்த தெய்வீக குழந்தையின் வருகை மறுபுறம். மாவலிக்கு இந்த வருகையே பெரிய பொக்கிஷம். மாவலியின் இந்த வரவேற்பு அவனது கொடைத்திறனையும் விருந்தோம்பலையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் உள்ளத்தில் குடியிருந்த தெய்வ பக்தியையும் நமக்கு உணர்த்துகிறது. இனி வந்திருக்கும் வாமனன் மாவலியிடம் என்ன கேட்கப் போகிறார்? மாவலி என்ன பதில் சொல்லப் போகிறான்? அடுத்த பாடலில் காண்போம்.